ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. லாஸ்ட் இயரே நான் வந்துட்டு இந்த விருதுநகர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சஹார் ஃபுட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் தென் 30 இயர்ஸ் அவங்க வந்து ஃப்ரீ சஹார் ஃபுட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. முன்னாடி டி நகரில் இருந்துச்சுன்னு போல், இப்போ ஒரு 10 to 15 இயர்ஸ் இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட்ரல் போகிற வழியில் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துடும். டெய்லி சஹார் சாப்பாடு இருக்கும், நான்வெஜ் சாப்பாடே இருக்கும். லாஸ்ட் இயரே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கம்ப்ளீட் வீடியோ சஹார் ஃபுட் கொடுக்குறத பற்றி சொல்லியாச்சு. பட் இந்த வருஷம் அதுவும் 23rd ஃபாஸ்டிங் அன்றைக்கி எதுக்காக நான் இதை போடுறேன் அப்படின்னா, வார் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், சென்னையில் வந்து கேஸ் நிறைய இடத்துல இல்லை, சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய வீட்லேயுமே வந்துட்டு சிலிண்டர் வாங்கவும் மறந்துட்டாங்க. அண்ட் ஹாஸ்டல்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலேஜுமே சில காலேஜஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஆக்கிட்டாங்க. நம்ம பார்க்கும்போதே நிறைய ஹோட்டல்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் அடுத்த ஒரு 7 ஃபாஸ்டிங்க்கு உங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, வீட்டில் சமைக்க முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யார் வேணால் இங்கே வந்து சாப்பிடலாம். சரிங்களா? யார் வேணால், லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், பணம் இருக்குது இல்லை வசதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு சஹார் சாப்பாடு வேணும், கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இங்கே சஹார் பண்ணுறதுக்கு அந்த டைம் முடிகிறதுக்கு ஒரு 45 minutes to 1 hour முன்னாடியே வந்துட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு சஹார் ஃபுட் சாப்பிடலாம். அண்ட் இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் வந்துட்டு பல்லாவரம் சரௌண்டிங்கில் இருக்குன்றதும் நான் சொல்கிறேன். பட் இங்கே உங்களுக்கு டெய்லியுமே இருக்கும், நான்வெஜ்ஜே இருக்கும். அண்ட் யாருக்குமே வந்துட்டு இது இல்லை, ஒரு ஐட்டம் இல்லை, இன்னொரு ஐட்டம் இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம். அண்ட் அதே மாதிரி யாராவது ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லை பிஜியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணலாம் கஷ்டமாக இருக்குது, ஆர் வேறு யாருக்காவது உண்மையாகவே வந்துட்டு ஒரு சஹார் ஃபுட்டுக்கு நீடு இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். மெனுவை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு தக்காளி பச்சடி மாதிரி இருக்கும், அது தக்காளி சட்னி சம்திங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது எப்போவுமே இருக்கும். ஒரு நாள் மட்டன், சிக்கன் 65 ஆர் ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு நாள் சிக்கன் கிரேவி, வேறு ஒரு தொக்கு இருக்கும், மேபி ப்ரான், எது வேணால் இருக்கும். ஸோ 2 நான்வெஜ் ஐட்டம்ஸ். அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ரிப்பீட் ஆகாமல் பார்த்துப்பாங்க. அண்ட் ஃபுட்டுமே அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, பெரிய ஒர்க்கில் இருக்கவங்க கூட வந்து சாப்பிடுவாங்க. பிகாஸ் இந்த இடம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் அண்ட் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் பிளேஸில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து இறங்கிடலாம். அண்ட் உள்ளே சாப்பிட்ற இடமுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராயலாக இருக்கும். நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியெல்லாம் வராங்க, வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். நான் போகும்போதெல்லாம் ஹோல் ஃபேமிலியுமே வந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. நியூலி மேரிட் பர்சன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, பிஜியில் இருக்க குரூப் ஆஃப் கேர்ள்ஸ். ரொம்ப சேஃபாக இருக்கும், மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஐடி கம்பெனிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து சாப்பிட்டு போகிறவங்க எல்லாரையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு ஜஸ்ட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்கள் இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 7 ஃபாஸ்டிங்ஸ் நீங்கள் சாப்பிடணுன்னா இங்கே வந்துடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, விருதுநகர் ரெஸ்டாரண்ட் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் மெயின் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணோன்னா கூட நீங்கள் இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலாகவே எல்லா ஃபுட்டுமே எல்லா நாளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டாக்டர்ஸ்க்குமே இந்த ஹோட்டலில் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.